அந்த பருவி போல ஆட வேண்டும். ஓட்டுங்க பழத்தை ஓட்டுறீங்க. ஒரு வண்டி ஓட்ட தெரியுதா? போலாம் போலாம் போலாம். ரைட் டவுன் 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 டவுன். பிரேக் பிடிங்க மச்சான். பிரேக் இல்ல. ஒரு திருப்பிட்டாரா? இருக்கறானா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின்லெஸ் சைக்கிளை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒத்த கம்பியில் 2 வீலை வச்சுட்டு ஒரு க்யூட்டான ஒரு செயின்லெஸ் சைக்கிள் தான் இன்றைக்கி வந்து மேக் பண்ண போகிறோம். என்ன மச்சான்? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்குது. இன்னமும் வித்தியாசமான கண்டென்ட் நிறைய யோசிக்க தோணும். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், இன்னைக்கான வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் டார்கெட் வச்சுக்கலாம். எவ்வளோ மச்சான் வச்சுக்கலாம்? 50,000 வச்சுக்கலாம் மச்சான். கொஞ்சம் பயமாக இருக்குது மச்சான். சரி, பார்த்து வந்துட்டு பண்ணி விட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தா நீங்களும் பார்த்துட்டு அந்த சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மச்சான் டேரக்டாக வீடியோக்குள்ள வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செயின்லெஸ் சைக்கிள் செய்கிறதுக்கு தேவையான ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் தான். என்னடா அசால்ட்டாக இப்படி கையில் கொண்டு வர அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நாங்கள் வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைக்கிளில் இருக்கக்கூடிய ஹேண்ட்பர் பார்ட்டை மட்டும் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஐ பைப்பை கொடுத்து வெல்டு பண்ணிட்டோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஜிஐ பைப்பை வந்து இந்த இடத்துல பெண்ட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வீலை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து போகிறதுக்கு ஒரு சீட். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயின்லெஸ் சைக்கிளுக்கான ஃப்ரேம் பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு வீலெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் வீலை தான் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீலை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வீலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்கிளில் இருக்கக்கூடிய பேக் சைடு வீலை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செயின்லெஸ் சைக்கிளுக்கு பெடல் மெக்கானிசமும் பார்த்தீங்கன்னா இந்த வீலில் தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீலை வந்துட்டு சைக்கிளில் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீலில் வந்துட்டு நம்ம எப்படி பெடல் மெக்கானிசம் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா செயின் இல்லாமல் எப்படி இந்த வீலை ரொட்டேட் பண்ண வைக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீலில் இருக்கக்கூடிய ஆக்சில் வந்து நான் ஆல்ரெடி கழட்டி எடுத்துட்டேன் வெளியில் தனியாக. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்மளோட சைக்கிளில் வந்துட்டு நம்மளோட ஆக்சில் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக வந்துட்டு நம்ம நெட்டை போட்டு வந்து டைட் பண்ணி வச்சிருப்போம். அதுவே நம்ம இந்த சைக்கிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சில் போல்ட்டை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன். நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சில் போல்ட்டில் வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு. இந்த பிளேட்டை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியில் இருக்கக்கூடிய இந்த டீத்தில் வந்துட்டு நம்மளுக்கு லாக் ஆகும். இப்போ வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த ஆக்சில் போல்ட்டை பார்த்தீங்கன்னா நான் உள்ளார வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹப்பு உள்ளார இன்சர்ட் பண்ணுறேன். உள்ளார வந்துடுச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹப்பில் நார்மலாக எல்லா சைக்கிளையும் போடக்கூடிய இந்த கோணம் வந்துட்டு நான் போட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கோணம் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே டைட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்ததான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெட்டல் பீஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சிலில் வந்துட்டு உள்ளார போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலில் போட்டுக்கிறேன். போட்டதுமே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீத்தில் வந்துட்டு இந்த பிளேட் வந்துட்டு லாக் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்துட்டு லாக் ஆகிடுச்சு, மேலேயும் வந்துட்டு லாக் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாக் நெட், அதாவது பார்த்தீங்கன்னா லாக் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இந்த நெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அதில் போட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம போட்டுக்கூடிய இந்த பிளேட் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில அங்கிட்ட இங்கிட்ட நகராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன் போட்டு. ஓகே, ஃபுல்லாகவே டைட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரிங், அதாவது பார்த்தீங்கன்னா 6201 அப்படின்ற பேரிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சில் போல்ட்டில் ஓரளவுக்கு ஷோராக வந்துட்டு ஃபிட் ஆகிற மாதிரி உள்ள பேரிங் நான் எடுத்திருக்கேன். இந்த பேரிங் வந்துட்டு உள்ளார போட்டுக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நட்டை வந்துட்டு நான் இந்த சைடில் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த இடத்துல நம்ம பேரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய சைக்கிள், அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சில் போல்ட் வந்துட்டு நம்மளுக்கு தனியாக ரொட்டேட் ஆகணும். அதாவது இந்த ஆக்சில் போல்ட்டில் தான் நம்ம வந்துட்டு பெடலையே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேரிங் தேவைப்படுது. இந்த பேரிங் வந்துட்டு இந்த ஆக்சில் போல்ட்டில் வந்து நான் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைட்லையும் இந்த ஆக்சில் போல்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரிங் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேரிங் வந்துட்டு உள்ளார போட்டு நான் இந்த வெளியிலேருந்து இன்னொரு நட்டை போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிளில் வந்துட்டு நம்ம பெடல் மெக்கானிசம் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சில் போல்ட், அதாவது இந்த ஆக்சில் போல்ட் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வீலும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும்.
அதுவே வந்துட்டு இந்த ஆக்சில் போல்ட் வந்து ரொட்டேட் பண்ணல அப்படின்னா வந்து இந்த ப்ரீவீல் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்து ரொட்டேட் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டல் பிளேட் போட்டிருக்கோம், இது வந்துட்டு நம்மளுக்கு லாக் பண்ணி பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் இருக்கக்கூடிய பெடல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பெடலை வந்துட்டு நம்ம இந்த நெட்டில் ஆக்சில் போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பெடல் பண்ணும்போது நம்ம ஆக்சில் போல்ட் ரொட்டேட் ஆகும்போது நம்மளோட ப்ரீவீலும் சேர்ந்து வந்துட்டு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். இதை வந்துட்டு நம்ம சைக்கிளில் இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீலை நம்மளோட சைக்கிள் ஃப்ரேம் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீலில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் இருக்குது. இந்த பேரிங்கை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிள் ஃப்ரேமில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நார்மலாக வந்துட்டு இதில் ஆக்சல் போல்ட் வந்துட்டு போட்டு நம்ம டைட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு பிளேட் ஒன்று இருந்துச்சு. அதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் பேரிங்கை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு பிளேட் வச்சு நான் வெல்டு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிள் வீலில் வச்சுட்டு, அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேரிங் மேலே வச்சுட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கமாக இருந்து நம்மளோட பேரிங்கை லாக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இதே போல் 2 நம்பர் பீஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம பாட்டம் சைட்லேருந்து போட்டு போல்ட் நட் போட்டு நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம். எடுத்து விடும். இந்த சைடில் நம்ம பேரிங்கை லாக் பண்ணுறதுக்கு கீழேருந்து ஒரு பிளேட் போட்டு லாக் பண்ணது போலவே இந்த சைட்லேயும் நம்ம பேரிங்கை கீழேருந்து ஒரு பிளேட் போட்டு நம்ம லாக் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சில் போல்ட்டில் நம்மளோட பெடலை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெடலை அப்புறம் இந்த ஆக்சில் போல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெடலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே ஆக்சிலில் போடக்கூடிய ஒரு நெட்டை வச்சு நான் வெல்டு பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இந்த சைடில் வந்துட்டு நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம். ஓகே மச்சான். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ பெடலை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீலை வந்துட்டு நம்ம பேக் சைடில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா வந்து நம்மளோட சைக்கிள் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அதாவது செயினில் சைக்கிள் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணுங்க மச்சான். ரெடி மச்சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள செயின்லெஸ் சைக்கிள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப செம்மையாக இருக்குது. என்ன மச்சான்? க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. என்ன மச்சான்? ஓட்டுங்க மச்சான், டைம் ஆகுது. ஆசையாக இருக்குது மச்சான் பார்க்குறதுக்கு. ஓட்டவா? ஓட்டுங்க மச்சான் செம்மல்ல பார்க்குறப்பே செம்மையாக இருக்குதுப்பா. ரோட்டில் போகிறேன் எங்கே போகிறாரு போகிறேன் ரொம்ப திரும்பி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓட்டுறதுக்கே செம்மையா இருக்கு மச்சான், வித்தியாசமா இருக்கு மச்சான். செம்மையா இருக்கோ இல்லையா, ஆனா நீ ஓட்டு போறத பார்க்கும்போது செம்மையா இருக்கு மச்சான். சரி மச்சான், இது என்ன பண்ணலாம்? மெயின் ரோட்ல போய் ஓட்டலாம் மச்சான், எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் பிளான். இப்போ இல்லாம வாங்க எல்லாரும் மெயின் ரோட்டுக்கு போவோம். திரும்பலாம். வாங்க 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 வாங்க. முடிஞ்சிட்டு உட்கார போது அந்த பருவி போல ஆட வேண்டும். ஆஹா ஆஹா ஆஹா. Chainless. ஓகே गाइस, அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட செயின்லெஸ் சைக்கிள்ல டபுள்ஸ் போறமா எப்படி போறோம் அப்படிங்க மட்டும் பாருங்க. ரெடியாடா? ரெடியா மச்சான்? ரெடி மச்சான்? ரெடி போலாமா? போலாம் மச்சான். வாவ், ஓட ஓட மச்சான், சாவ மச்சான். ஒரு மச்சான் பலமா இருக்கு மச்சான். வெயிட் பண்றோம்டா. பிரேக் அடிச்சிங்க. பிரேக் பிடி மச்சான். பிரேக் இல்ல. ஒரு நிமிடம்டா. இருக்கறானா? பாத்து மச்சான். गाइस, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மச்சான் வந்து எப்படின்னா அது விவேக் படத்துல வருவாப்ல, டான் 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 பைக் மேல நின்று வருவாப்ல, ஒரு ஜி ஆகணும் அந்த மாதிரி வந்து மச்சான் வந்து நம்மளோட செயின்லெஸ் சைக்கிள் நின்று வர்றாரா. போங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உயிருக்கு ஆபத்து வந்துடும், நான் பொறுப்பு கிடையாது மச்சான். போங்க டேய் போவா போ மச்சான். போங்க மச்சான், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போய் மறுக்க வந்துருங்க. போங்க பாத்துக்கிறேனா. ஒரு ஜீவானோ ஹோ ஹோ ஹோ, ஒரு ஜீவானோ ஹோ ஹோ ஹோ. ஓட்டுங்க, பழத்தை ஓட்டுறீங்க. ஒரு வண்டி ஓட்டாதுங்க. போலாம் போலாம் போலாம். ரைட் டவுன் 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 டவுன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் ஓட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மெயின் ரோட்டை ஓட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பார்க்குறவங்களாம் ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க. அது செம்ம என்ஜாய்மெண்ட். ஆமாம், ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிடுச்சு. பின்னாடி பார்த்தோன்னா எப்படிங்கிற மொழியை உருட்டி பார்க்குறாங்க. பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். முதல்ல சைக்கிள் கொண்டு போய் திஷ்டி சுற்றி போடணும்னு நினைக்கிறேன். நிறைய கண்டுபிடிச்சி மச்சானோட கருத்துக்களை சொல்லுவார். மச்சானோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுவேன். பஸ்ஸுக்கெல்லாம் சைடு கொடுத்தாரு மச்சான். பஸ்ஸா லாரிக்கெல்லாம் சைடு கொடுக்கலாம்னு நினச்சேன். இது என் மேலேயே கொஞ்சம் டவுட் வந்துட்டு அங்கே நிற்க ஸ்டக் ஆகி நின்றுட்டுனா அடிச்சு தூக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அப்புறம் மச்சான் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு வந்து செம்ம ஃபீல் தான். மறக்காமல் அந்த லைக்கு கமெண்ட்லாம் பண்ணி விட்ருங்க. ஆமாம் என்ன மச்சான், கண்டிப்பாகலாம் பண்ணுவாங்க மச்சான். நீங்கள் கேட்க தேவையில்லை, பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் வீடியோ பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கலாம். நாங்களும் நிறைய யோசிப்போம், நம்ம இன்னும் வித்தியாசம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிப்போம். மறந்துடாதீங்க. என்ன மச்சான், அவ்வளோதான் மச்சான். அவ்வளோதான் மச்சான். மீண்டும் மாட்டாரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிருந்தோட விருது பாலா மற்றும் கலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.